அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கேள்விப்பட்டேன். உங்களுக்கு அதை அறிய தருவதாக தான் இந்த வீடியோ. அதாவது முந்தைய ஒரு காலத்தில் உண்மையாக ஏன் இப்படி நடக்குது தமிழர்களுக்கு என்று தமிழர்கள் இவ்வளவோ கஷ்டப்பட்டு கொந்தளித்த காலங்கள் இருக்குது இலங்கையில். அதாவது இலங்கையில் கொழும்பில் எங்கள்ட பெரிய ஒரு காலத்தில் சொல்லுவார், தாங்கள் எல்லாம் அதில் நடந்து போய்களோ பஸ் ஆகி போலீஸ் பஸ் இளம் தமிழ் பொடியில் கைது செய்து கொண்டு போவார்களாம். அதை பார்க்கும்பொழுது தங்களுக்கு பாவமாக இருக்குமாம். அப்படி பிரதானமான செயல் எல்லாத்தையும் இலங்கை அரசுகள் பழைய அரசுகள் செய்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்தோம்னா, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சிஐடியால் கைது செய்யப்பட்டார். உண்மையை சொல்லப்போனால் ஒரு விடயத்தை நான் கேள்விப்பட்டேன். அதாவது ஒருக்கா ஜனாதிபதியான அவரை கையே வைக்கலாதாம், அவரை அரெஸ்ட் பண்ணலாதாம், கைது செய்யலாதாம் என்று கேள்விப்பட்டேன். அது உண்மை எனக்கும் தெரியாது. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் அனுரகுமார திசாநாயகன் அரசு அதை செய்து சாதிச்சிருக்குது. உண்மையாக இவர்களுக்கு தகுந்த தண்டனைகள் கொடுக்க வேண்டும். அதாவது இவர்கள் பல கொலை குற்றங்கள், பல கொள்ளைகள், பல பண திருட்டுகள், இந்த நாட்டை நாசமாக்கினதில் முழு பங்களித்ததில் இந்த நரி, அதாவது ரணில் விக்ரமசிங்காம் ஒரு ஆள்ன்றதை ராஜபக்சாவோட சேர்ந்து உருவெடுத்ததில் இவரும் ஒரு ஆள்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. ஸோ அதாவது நாடு இப்போ தான் முன்னோக்கி போகுது, நாடு வெளிச்சத்துக்கு போகுது, நாடு சிங்கப்பூராக போகுது என்று பல விடயங்களை சொல்லலாம் அனுரகுமார திசாநாயகன் அரசால். அதாவது அனுரகுமார திசாநாயகன் என்ன பல விஷயங்கள் செய்தாலும் மெல்ல 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 அந்த நாட்டை கட்டி எழுப்புறதுக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். மாற்று கருத்தில் நண்பர்களே, உங்களோட கருத்தை மறக்காமல் எழுதுங்கள். நன்றி, வணக்கம்.